சம்மர் வந்தாச்சுங்க. அடிக்கிற வெயிலில் இந்த மாதிரி வெங்காய வடகம் போட்டு பாருங்கள். சீக்கிரமாட்டு காஞ்சிருங்க. உங்களுக்கு 10-15 நாளில் நமக்கு காஞ்சிரும். இது வந்து மேல் தோலை உரித்து எடுத்துக்கணும். எல்லாத்தையும் உரித்து எடுத்தாச்சு. 3 கிலோ வாங்கியிருக்கேன். திட்டு திட்டாட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. மையம் அரைக்கக்கூடாது. திட்டு திட்டாக அரைச்சி எடுத்து தேவையான பொருட்கள் வந்து மஞ்சள் 50 கிராம், உளுந்தம்பருப்பு 100 கிராம், சோம்பு 100 கிராம், சீரகம் 100 கிராம், கடுகு 100 கிராம், வெந்தயம் 50 கிராம், 100 கிராம் பூண்டு, அப்புறமா கருவேப்பிலை நமக்கு தேவைக்கேற்ப போட்டுவிடலாங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை பொத்தி அமுக்கி நைட்டில் ஊற வச்சுக்கணுங்க. நைட்டு ஃபுல்லாக ஊறணும். நைட்டில் தான் நம்ம பண்ணணும். அப்புறமா காலையில் எழுந்துச்சி காய போட்டு நம்ம எடுத்து மறுநாள் காலையில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி நம்ம அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கணுங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்க முடியும். நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வெளில காய வச்சுட்டு மறுநாள் எடுத்து லேசாக வெடிப்பு வந்துருக்கும். லேசாக கையில் எண்ணெய் விட்டு நம்ம மறுநாளும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சோம்னா ஒரு 10 நாள் காய வச்சு எடுத்தோங்கன்னா சூப்பராக காஞ்சிருங்க. இந்த மாதிரி டப்பாவில் சோறு இப்படி வச்சேன்னா சூப்பராக காஞ்சிரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.